எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசமராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசமராஜனே வந்திடுவார். கல்லர்கள் பரவி அங்குமெங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கல்லர்கள் பரவி அங்குமெங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிறார். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். கர்த்தரே வாரும் வாஞ்சையை தீரும் கருத்துடன் நாம் விழித்திருப்போம். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசமராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் எமேசமராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எமேசமராஜனே வந்திடுவார். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த நல்ல நாளுக்காக தேவரீர் வானத்தையும் பூமியையும் சகல ராஜ்யங்களையும் ஆண்டவரே கீழ்ப்படுத்தி எங்களை ஆளுகை செய்யும்படி உங்களுக்கு நீர் கொடுத்து உடைய ராஜ்யம் உடைய மகிமையும் ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிறது உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறபடியும் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்களும் ஆயத்தமாகும்படி விழித்திருக்கும்படி உம்முடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களா எங்களை மாற்றும்படி நீர் எங்களை ஆண்டு உடைய கரத்துல ஏற்றுக்கொடு மறைத்துக் கொள்ளுங்க, ஓடுங்க, பாதுகாத்து இயேசு கிறிஸ்துவின் மூலம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவரும் மகத்துவம் உள்ளவரும் ராஜ்யங்களை ஆளுகிறவரும் ராஜாக்களை ஆளுகிறவரும் மகிமை நிறைந்தவரும் தேசங்களை ஆளுகிறவருமாய் இருக்கிற தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் ஆளுகை செய்கிறபடியார் அவர் இங்கே வந்திருக்கிறபடியும் ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் செலுத்தி நாம் அவரை போற்றுவோம் என்று சொல்லி இந்த நாளிலே நம்மை ஆளுகை செய்யும்படி ஆண்டவர் வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது நாம் அறிந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? 2026 ஆண்டு இந்த புதிய ஆண்டுக்குள் நாம் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற நம்மை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சபை குறித்து என்ன சொல்லுகிறார்? உன் வாயில் எக்காலத்தை வை, கழுகை போல் சத்துரு உன்மேல் பறந்து வருகிறார். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுகிறார், உன் வாயில் எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாய பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணின புதியார். கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் அவன் பறந்து வருகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. உன் வாயில் எக்காலத்தை வை. அப்போ எக்காலம் என்பது இன்றைய ஒவ்வொரு சபைக்கும் தேவன் கொடுக்கிற வார்த்தை.
ஆண்டவருடைய வார்த்தை எக்காலம் என்பது அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதனால நீ சபையை ஆயத்தப்படுத்து. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், உன் சபையை ஆயத்தப்படுத்து. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், உன் ஆராதனையை வேறே தகுதிக்குள்ளே மாற்று. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், உன் ஊழியத்தை அவர் மாற்றுகிறதற்கு உன் சபையை ஆயத்தப்படுத்து. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், உன் விசுவாசிகளை ஆயத்தப்படுத்து என்று சொல்லித்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயில் எக்காலத்தை வை. உன் வாயில நீ எக்காலத்தை வைக்கும் போது அவர் உன் சபையை அவர் உபாகம புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல சொல்லுகிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் சபையின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் ஊழியத்தின் மீது கர்த்தருடைய கண் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் விசுவாசிகளின் மேல் கர்த்தருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் தேவனாகிய கர்த்தர் சபையை ஆளுகை செய்து சபையை மறுரூபமாக்குகிறதற்கு அவர் சொல்லுகிறார், உன் வாயிலே எக்காலத்தை வை. வாயிலே எக்காலத்தை வைப்பதற்கு சத்துரு உடன்படிக்கை மீறாதே, அக்கிரமங்களுக்கு செவி கொடுக்காதே. உன் அக்கிரமத்தை ஆண்டவர் பார்க்கிறான். உன்னுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்துல எட்டியிருக்கிறபடியும் அவர் சொல்லுகிறார், சபையை பார்த்து நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பு. என் சபையின் மேல் என்னுடைய கண்கள் வைக்கப்படும் வருஷம் தான் அந்த வருஷம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தை விட்டு பிரிந்து வருவதே தேவனோடு கூட உறவு கொள்வது என்பது வேறுபிரிக்கப்பட்ட மனுஷனாய் வாழ்வதே உலகத்தை விட்டு பிரிந்து வருவதின் அர்த்தம். இன்றைக்கு உன் வாயில எக்காலத்தை வை என்று ஏன் தேவன் சொல்லுகிறார்? ஏன் சபைக்கு அதை சொல்லுகிறார்? என் உடன்படிக்கை அவர்கள் மீறினார்கள் ஏன் என்று தேவன் சொல்லுகிறார் அப்படின்னா, கடந்த வருஷத்தை மறந்து போனான், கர்த்தர் கொடுத்த வார்த்தையை மறந்து போனான், அவர் செய்ய சொன்ன வார்த்தையை மறந்து போனான், தேவனுடைய சித்தம் செய்வதை மறந்து போனான், தேவனுடைய உடன்படிக்கையை மறந்து போனான், தேவனோடு கூட உறவு கொள்வதை மறந்து போனான். அதனாலதான் தேவன் சொல்லுகிறார், நீ என் உடன்படிக்கையை மறந்து நீ எனக்கு துரோகம் பண்ணினபடியால் உன் வீட்டின் மேல் சத்துரு அழுகை போல் பறந்து வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ ஜாக்கிரதை பட வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாளிலே அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து என் ஜனங்களை பரிசுத்தப்படுத்து.
எழுந்து என் ஜனங்களை பரிசுத்தப்படு. பரிசுத்தம் என்பது தேவனோடு கூட உறவு, உலகத்தை விட்டு பிரிந்து வருவது, நடக்க போகும் கடைசி காலங்களை, அடையாளங்களை அறிந்து கொள்வது. இன்றைக்கு சபை அந்த பரிசுத்தம் என்பது அவங்க வாழ்க்கை. அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலே 2026 ஆண்டுக்குள் பிரவேசித்திருக்கிற சபையை குறித்து மட்டும்தான் ஆண்டவர் சபைக்கு என்ன தேவை என்பதை மட்டும்தான் ஆண்டவர் கொண்டிருக்கிறார். இந்த கடைசி கால சபை எப்படி ஆயத்தமாக வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு சபையை நீ எங்கு இருக்கிற? கடைசி காலத்திலே தேவன் வரப்போகிறார் என்பதை உன் சபைக்கு நீ அறிவிக்கிறாயா? அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார், ஜனங்களை சத்தியத்தோடு நியாயத்திற்கு வருகிறார் என்பதை உன் சபைக்கு நீ அறிவிக்கிறாயா? எதை சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உன் சபை? சபையே ஆயத்தப்படும். கடைசி கால சபைகள் எப்படி இருக்க வேண்டும்? சபையே ஆயத்தப்படு. சத்துரு உன்மேல் வருகிறான், விழித்திரு. சபையே ஆயத்தப்படு. நீ ஆயத்தமில்லை என்றால் உன் மகிமையை இழந்து போவான், உன் தரிசனத்தை இழந்து போவாய், உன் வெளிப்பாடுகளை இழந்து போவாய். கர்த்தர் வருகிறார் என்பதை நீ இழந்து போவாய். தேவன் இந்த நாளில் உன்னை எச்சரித்த சபையே, ஊழியனே, விசுவாசியே, ஆயத்தமாக இருக்க. இன்றைக்கு கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கிறார். சபைக்கு என்ன தேவை? சபைக்கு என்ன தேவை? சபையிலே தீய வல்லமை, புதிய வல்லமை தீவிரமாய் ஊற்றப்படும் அபிஷேகம் அது பெரியதா இருக்கும். அபிஷேகம் எல்லாம் சபையை நடத்த வேண்டும். 2026 ஆண்டு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை. அதனாலதான் 2025 ஆண்டிலே கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, உன் சபையை ஆயத்தப்படுத்தி 1 மணி நேரம் அபிஷேகத்துல நிரம்பி 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 நீ செபிக்கும் போது, விசுவாசிகளை செபிக்க வைக்கும் போது 2026 ஆண்டு உன்னுடைய சபையை நான் புதிய சபையாய் மறுரூபப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னபடியினால்தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையே ஜாக்கிரதையாயிரு. கொடிய ராக்காலம் வருகிறது, கொடிய தீங்குகள் வருகிறது. ஜெபிக்கிறவர்களை தேவன் பார்க்கிறார். கொடிய ராக்காலம் வந்தா, கொடிய தீங்கு நாட்கள் வந்தா சபை நிலை நிற்க முடியாது. தேவன் ஜெபிக்கிறவர்களை பிரகாசிக்க விரும்புகிறார். ஜெபம் இடிந்து கிடக்கும் வாசலை கட்டுகிறதற்கு அது பிரயாசப்படுகிறது. ஒரு மனிதன் எப்போதுமே விழிப்பா இருப்பான். சபை எப்போது விழிப்பா இருக்கும், சத்துரு வருவதை கண்டு கொள்வான். சத்துரு வருவதை கண்டு கொள்வான். அவன் கேட்கிற
பாம்பு அவன் மேல் விழுந்தாலும் அவனை எதிர்க்கும்படிக்கு அவன் விழிப்பாய் இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் செய்ய போகிற ஒரு சில காரியங்கள், தேவன் இந்த நாளிலே அடியாளோடு கூட பேசின அந்த வார்த்தை, புதிய எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படும் சபையில். இந்த சபைக்கு தேவை புதிய அபிஷேகம். பழைய அபிஷேகம் எல்லாம் அது எதுவுமே ஒத்து வராது. பழைய அபிஷேகம் பேசிக்கிட்டே அதேதான், 2 வருஷம் 3 வருஷம் அவ்வளவுதான். என்னங்க அபிஷேகம் பெற்றுட்டாங்க, 10 வருஷம் ஆனாலும் அதான் 4 வார்த்தை தான், 40 வருஷம் ஆனாலும் 4 வார்த்தை தான், 50 வருஷம் விசுவாசியும் அதே 4 வார்த்தை தான். ஏன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை, அதற்குரியதான தரிசனமோ வெளிப்பாடோ ஒண்ணுமே இல்லையே. அப்படின்னா அவங்க பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதும், இதை வச்சே பரலோகத்துக்கு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா முடியவே முடியாது, முடியவே முடியாது. நீ தேவனுக்கு இடம் கொடுக்கல, உன்னுடைய அபிஷேகத்தை நீ புதுப்பிக்கல, உன்னுடைய அபிஷேகத்துல நீ இல்லை அப்படின்னா நீ உலகத்தை விட்டே பிரிஞ்சே வர முடியாது. இதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கைய பிடிச்சுதான் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களிலே ஜனங்களை தன்னுடைய கரத்தை பிடித்து வழி நடத்தினார். அவருக்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர், இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். இன்னைக்கு சபை பரிசுத்த ஆவியானவருக்கு நேரம் கொடுக்க மாட்டேன். அபிஷேகம் என்ற வார்த்தையே இல்லை சபையில. ஆதி காலத்துல சனிக்கிழமையானா அதுக்கு ஒரு நாள் வச்சிருக்கோம், அபிஷேகத்தின் நாள். அபிஷேகத்தின் நாள். அந்த நாளை விசுவாசி எல்லாம் கண்டிப்பா வந்து அந்த நாள்ல என்ன செய்யணும், அபிஷேகத்துல நிறையணும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் போயிட்டு இன்னைக்கு சபையே டோட்டலா மாறிட்டு, சங்கீதமே இல்லை, சாட்சி இல்லை, அபிஷேக ஆராதனை இல்லை, வெறும் பிரசங்கம் மட்டும்தான். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், எவ்வளவுதான். பரலோகத்துக்கே போக மாட்டேன், உனக்கு இடமே இல்லை. ஏன்னா கர்த்தர் உன்னை வழி நடத்தினார். இப்ப பரிசுத்த ஆவியானவர் உன்னை வழி நடத்த அவர் ஆயத்தமா வந்திருக்கிறார். அவருக்கு நீ இடம் கொடுக்கல அப்படின்னா 2026ஆம் ஆண்டுக்குள் நீ இருக்கிற சபை அபிஷேகத்துக்கு நீ வழி கொடுக்கல, அபிஷேகத்தோடு கூட நீ எடைப்படல, அவர் பேசும்போது நீ கேட்கல அப்படின்னா உனக்குள்ள இருக்கிற தரிசனம் எல்லாம் போயிடும். அப்ப இந்த ஆண்டில் அவர் என்ன கொடுக்கிறார், ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகம். அபிஷேகம் இருந்துட்டா ஒரு புதிய வெளிப்பாடை தருகிறான். இன்னைக்கு பழைய தீர்க்க தரிசனம், பழைய 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 வெளிப்பாடு, சொன்ன தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே என்ன செய்யறாங்க, வாழ்ந்து அவங்க என்ன செய்யறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. புதிய வெளிப்பாடு, புதிய தரிசனம், புதிய புதிய கர்த்தருடைய வார்த்தை, பேசின வார்த்தையே கர்த்தருடைய வார்த்தை. என்னது அதுலயும் முழுகி எங்க ஆசீர்வாதம் கிடைக்குதோ அங்கதான் போகுது சபை, அங்கதான் விசுவாசி போகுது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு விசுவாசிக்கு நேரமே இல்லைங்க. கண்டிப்பா பேசினா ஊழியக்காரனை விட்டு ஓடி போயிடுது.
ஆசீர்வாதம் பேசி தலையில கை வச்சுட்டு இந்த சபையை போல உண்டான்னு சொல்லிட்டு இன்றைக்கு அப்படிதான். கர்த்தருடைய வார்த்தை 2026 புதிது. கர்த்தருடைய சபையில தீர்க்க தரிசனம் புதுசா என்ன செய்ய போகுது? உருவாக்க போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய அபிஷேகம், புதிய வார்த்தை, புதிய தீர்க்க தரிசனம், புதிய வெளிப்பாடு, புதிய எண்ணெய் அபிஷேகம். இந்த வார்த்தைகளை பெற்றுக் கொள்கிற சபை உயிர்ப்பிக்கப்படும். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு வருஷத்தின் துவக்கம் முதற்கொண்டு கர்த்தர் சபையை மகிமையாய் நிரப்புவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சபையின் மேல் மகிமை ஊற்றப்படும். இந்த சபையின் மேல் இருக்கிற மகிமை அபிஷேகம் உலகம் முழுவதும் பற்றி பிடிக்க போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ தப்பித்துக் கொள்ள வேண்டும் அண்ணா, விழிப்பாயிரு, எழும்பு, விழிப்பாயிரு, ஆயத்தமாகு. கர்த்தருடைய வருகையினால் சீக்கிரமாயிருக்கிறது. அவருடைய வருகையினால் சீக்கிரமாயிருக்கிறது. சபையே மனம் திரும்ப விட்டால் ஐயோ சற்று அழுகி உன் சபையின் மேல், உன் குடும்பத்தின் மேல், உன் பிள்ளைகளின் மேல், உன் ஊழியத்தின் மேல் அவன் வருவான். ஜாக்கிரதையா இரு. மனந்திரு. நீ மனம் திரும்பாவிட்டான் உன் விளக்கு தந்தை அனலுமின்றி குளிருமின்றி வெது வெதுப்பாய் இருக்கிற சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நீ இருக்கிறபடியா உனக்குள் இருக்கிற அபிஷேகத்தை நான் வேரோடு புதுங்குவேன் என்று ஆண்டவர் சபை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள் இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யுமா? சாமுவேல் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 2:10 சொல்லுகிறார், அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை அவர் உயர பண்ணுவாராம், பலன் கொடுப்பாராம். எந்தெந்த சபை அபிஷேகத்துல நிரம்பி இருக்கிறதோ, பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகைக்குள் இருக்கிறதோ, இன்னைக்கு ஒவ்வொரு சபையும் பார்த்தீங்கன்னா வேற வெற்றி இல்லை. பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல இல்லாத சபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை இல்லாத சபை, அப்புறம் எங்க கொம்பு உயரும்? எங்க பலன் வரும்? எங்க எப்படி வரும்? எப்படி நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை மற்றவர்கள் எப்படி கண்டு கொள்வார்கள்? அந்த ஆத்மா எப்படி மனம் திரும்பும்? அவர்களுக்குள் எப்படி பாவ உணர்வு வரும்? ஒரு மனுஷனுக்குள் அபிஷேகம் என்கிற பலன் அவனுக்குள் இருக்கும்போது மட்டும்தான் அவனை தேவன் வெல்லப்படுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள் இருக்கிற அபிஷேகம் என்ன செய்ய போகிறது? அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இன்றைக்கு எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யும்? இன்றைக்கு சபைக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யும்? இன்றைக்கு ஊழியக்காரனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யும்? இன்றைக்கு விசுவாசிக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன செய்யும்?
ஆராதனை நடத்துகிறவர்களின் அபிஷேகம் என்ன செய்யும்? சபை யோசிப்பது. இன்னைக்கு எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் என்ன? என் வாழ்க்கையின் அபிஷேகத்தை தடுப்பது எது? யார்? நான் ஏன் அப்படி இருக்கு? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் ஏன் பறிக்கப்படுகிறது? எனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை தடுப்பவன் யார்? நான் என்ன செய்ய? என் தேவனுக்காக நான் என்ன செய்ய தவறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வரும். மத்திய ஆண்டு பேசுகிறது. ஒண்ணு, உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு, இரண்டாவது உடன்படிக்கையை மறந்து போனான். தேவனோடு கூட உறவு கொள்வது. அடுத்து தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அந்த காரியத்தை தீவிரமாய் நடப்பிப்பது. எப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய அபிஷேகத்தை ஒரு மனுஷனால போக முடியாது. அவன் வருவான், உன்னை வந்து தொடுவான், ஆனா அவனால நிற்க முடியாது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் உயர்ந்தவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் சரி செய்வதற்கு அவர் உன்னை இருமை பொழுது ஒவ்வொரு நாளும் அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து, அபிஷேகம் உன்மேல் வரும், நீ வேறு மனுஷனாய் மாறுவாய். அபிஷேகம் உன்மேல் வரும், பரிசுத்த ஆவியானவர், தேவ ஆவியானவர் உன்மேல் வருவான். உன் இருதயம் மாற்றப்படும். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் வந்தாங்க, வேறு மனுஷன மாறுவதில்லை, வேற இருதயமும் வர்றதில்லை. இருக்கிற இருதயம் அப்படியேதான் இருக்கு, அப்படியேதான் வாழ்ந்துச்சு. சபை அப்படியேதான் வாழ்ந்து இல்லைங்க. வேறு மனுஷனாய் மாற்றப்பட்டான். அவர் புதிய இருதயத்தை, புதிய ஆவியை தருவார், புதிய குருவையை தருவார், புதிய உடன்படிக்கையை தருவான், புதிய அதிகாரத்தை தருவான். புதிய உடன்படிக்கை தருவது மட்டுமல்ல, நிச்சய உடன்படிக்கையை தந்து சபையின் மேல் ஆளுகையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் தருவார் என்பதை இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இன்னைக்கு சுயத்தை உடைச்சா வெளிச்சம் வரும். நீ சுயத்தை உடைச்சிட்டான், உனக்குள்ள இருக்கிற கசப்பை உடைச்சான், உனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை உடைச்சான், உனக்குள்ள இருக்கிற தற்பெருமையை உடைச்சான், உனக்குள்ள இருக்கிற பெருமையை உடைச்சான். நான் தான், என்னால மட்டும்தான் அப்படிங்கிறத நீ உடைச்சினா அவர் என்ன செய்வாரா? உன்னை ஆளுகை செய்ய உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவருடைய வெளிச்சம் முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ, என் வாயில் எக்காலத்தை வைத்து எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாயில எக்காலத்தை வச்சுட்டா வாழ்க்கையில் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அபிஷேகம் நம்மை எப்படியெல்லாம் நடக்கும்? ஏன் அபிஷேகம் பெறணும்? ஏன் 2026 அபிஷேகத்தோடு கூட
நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அபிஷேகம் நம்மை உயர்த்தும். அபிஷேகம் நம்மை உயர்த்தும். புதிய கூர்மையான எந்திரமாய் நம்மை மாற்றும். தானியத்தை போரடிக்கும் எந்திரமாய் நம்மை மாற்றும். அபிஷேகம் எனக்குள்ள இருந்தா, அபிஷேகம் சபைக்குள்ள இருந்தா, அபிஷேகம் விசுவாசிக்குள்ள இருந்தா, அபிஷேகம் ஊழியக்காரனுக்குள்ள இருந்தா, அபிஷேகம் அந்த அபிஷேகம் போரடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை புதிய கூர்மையாய் ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் உயர்த்தும். எப்படி உயர்த்தும்? எப்படி உயர்த்தும்? நீ உன்னை நீங்க என்ன ஆளுகை செய்கிறேன்னு சொல்லி நீ அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் நம்மை உயர்த்துகிறது மாத்திரம் அல்ல, அந்த அபிஷேகம் உன்னை கூர்மையான எந்திரமாய் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. தானியத்தை போரடிக்கும் எந்திரம். வசனம் சொல்லுங்க அண்ணா. நீ போரடிக்கு எந்திரமாய் நீ மாறினா அது என்ன செய்யுமா? தானியத்தை போரடிச்சு 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 அது உன் சுத்தமாக்கி நல்ல ஆத்துமக்களை சபையிலே பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய இருதயத்தை சுத்தமாக்கு. சொல்லுகிறேன், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிறுத்தி நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் தாரும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஒரு மனுஷன் சுத்தமா இருக்கும் போது அவன் தானியத்தை போரடிக்கலாம், ஆத்துமக்கள் ஆதாயம் பண்ணலாம், பரிசுத்த ஆவியானவர் கண்டிப்பா உதவி செய்யும். அது மட்டும் இல்ல, அவன் தானியத்தை போரடிக்கும் போது அவனுக்குள் இருக்கும் அபிஷேகம் தரிசன பார்வையை சபைக்கு தரும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 2026 ஆண்டு கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை. சபை மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்பதை, சபை அபிஷேகம் பெற வேண்டும் என்பதை, சபை தேவனுக்குள் வர வேண்டும் என்பதை, ஆயத்தப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அறிந்திருக்கிறபடியா ஆண்டவர் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய புதிய சேனையை அவர் யாரும் எதிர்பார்த்து சேனையை ஒரு சேனையை அவர் எழுப்ப போகிறார். ஒரு சேனையை அவர் எழுப்ப போகிறார். அது என்ன சேனை? அது என்ன சேனை அப்படின்னா, ஜெபிக்கிற, உபவாசிக்கிற, தேவனோடு இருக்கிற, தேவனுடைய சத்தத்தை அறிகிற, தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற, சுவிசேஷம் அறிவிக்கிற, ஆத்துமக்களை ஆதாயம் பண்ணுகிற சபைக்குள்ளே ஒரு சேனையை கர்த்தர் உருவாக்கி அந்த சபையை கர்த்தர் மறுரூபமாக்குவதற்கு அவர் அந்த காரியத்தை அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 26 ஆண்டு ஆண்டவர் சபையை மறுரூபமாக்குவார், மறுரூபமாக்குவார்.
மறுரூபமாக்குவோம், மறுரூபமாக்குவோம். இது பரிசுத்தத்தின் ஆண்டு, விசுவாசிகளை பரிசுத்தப்படுத்துகிற ஆண்டு, மகிமை நிறைந்த ஆண்டு, தேவன் சபைகளோடு பேசுகிற ஆண்டு, பரிசுத்த ஆவியானவர் சபைகளோடு பேசுகிற ஆண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபைகளோடு பேசுகிற ஆண்டு தான் இந்த 26ஆம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் செய்யும். கர்த்தருடைய சத்தம் சபையை அசைக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் சபையை அசைக்கும். கர்த்தருடைய சத்தம் ஆராதனை செய்கிற ஒவ்வொருவரையும் அசைக்கும். இனி ஆராதனையில வெறும் சத்தம் மட்டுமே இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் உள்ளந்தெரியங்களையும் மாற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய காலத்துல 80, 82, 85, 90 அந்த காலத்துல எல்லாம் சபைக்குள்ளே வரும்போதே பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் ஆளுகை உள்ள நுழைய முடியாது. ஆனா இப்போ அது இல்லை. 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அபிஷேக ஆராதனை இல்லை. இப்ப டென்ட் எல்லாம் மாறிடுச்சு. டென்ட் எல்லாம் மாறிடுச்சு. இப்ப சத்தம் போட்டா பக்கத்துல இருக்கிறவங்க வந்துருவாங்கன்னு பயப்படுறாங்க. அப்படிதான் இப்ப நடக்குது சபை. ஆனா தேவன் சொல்லுகிறார், இந்த புதிய ஆண்டு என்பது உன் சபைக்கு கொடுக்கிற வாய்ப்பு. இந்த புதிய ஆண்டு உன் சபையை எழுப்பக்கூடிய ஒரு வாய்ப்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகை செய்யும் வாய்ப்பு. நீ அதை பின்பற்றல அப்படின்னா உனக்குள்ள ஒண்ணுமே இருக்க. நீ பெற்றுக்கொண்ட தரிசனமோ, நீ அழைக்கப்பட்ட அழைப்போ, தெரிந்து கொள்ளப்பட்டதான காரியமோ உனக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் என்ன செய்வது? இன்றைக்கு நாம் என்ன செய்வது? சபை விசுவாசிகளை சபை சொல்லும் வாயில நீ காலத்துக்கு சத்துரு ஓடுவான். அல்லேலூயா. ஏசேபேலின் ஆவி சபையை பற்றி பிடிக்காமல் இருக்கும். வேலைத்தின் ஆவி உன் சபையை வஞ்சிக்காமல் இருக்கும். தெளிலானின் ஆவி உன் சபைக்குள் இச்சையை கொண்டு வராமல் இருக்கும். சபை எங்கு இருக்கும்? உன் வாயில் எக்காலத்தை வை என்று அல்லேலூயா. அன்றைக்கு யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னான், உன் வாயிலை எக்காலத்தை வை, அவர்கள் உன் சத்தத்தை கேட்பார்கள். எரிகோ இடிந்து விழுந்தது. 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை ஊதி 7 நாள் சுற்றி வரும்போது அவர்களுக்கு முன்பாக இருந்த அந்த எரிகோ மதில் இடிந்து விழுந்தது போலவே இன்றைக்கு சபையை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், வாயிலே காலத்தில் வைத்து வாழ்க்கையில் இருக்க உனக்கு முன்பாக
எழும்ப முடியாதிருக்கிற எரிக்கும் அது எழுந்து. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சபை இந்த 2021ஆம் ஆண்டு சபை என்ன செய்யும்? நியாயாதிபதி புஸ்தகத்துல ஒரு வார்த்தை இருக்கிறது, 7ஆம் அதிகாரம், நியாயாதிபதி 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல அங்கே சொல்லுகிறார், நானும் என்னோடு இருக்கும் சக்கலமான பேரும் எக்காலம் ஓதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஓதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னார். நடு ஜாமத்தில் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவரோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாம துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் எக்காலங்களை ஊதி தங்கள் கைகளில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். அல்லேலூயா. எக்காலத்தை ஒரு மனுஷன் ஓதும் போது கிதியோன் ஊதினார். இஸ்ரவேல் ஜனங்களின் கைகளில் இருந்த எல்லா பானையும் கீழே போட்டு உடைக்க சொன்ன. இன்றைக்கு நீ காலத்தை ஊதுறது மட்டும் இல்லை, கையில் இருக்கிற சரீரத்தை சுயத்தினால மூடி வச்சிருக்க பத்தியா, அதை நீ கண்டிப்பா உடைக்கணும். இக்காலம் ஊதணும்னா பானைய உட, நீ பானைய உட, உனக்குள்ள இருக்கிற சுயத்தை உட, உனக்குள்ள இருக்கிற தற்பெருமைய உட, உனக்குள்ள இருக்கிற கசப்ப உட, உனக்குள்ள இருக்கிற வைராக்கியத்தை விடு. நீ உடைச்சினா கர்த்தர் உன்னை மறுரூபமாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பட்டயம் வருவதை அறியாமல் இருக்கிறபடியா எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், பட்டயம் உன்மேல் வருவதை நீ அறியாமல் இருக்கிறபடியா நீ இன்னும் அப்படியே காலத்தை வச்சுட்டா பரவாயில்ல, ஜெபம் பண்ணிட்டா போதும், ஆராதனைக்கு வந்துட்டா போதும், எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு எல்லாமே நினைக்கிறாங்க. ஆனா அது இல்லை. ஒரு மாற்றத்தை சபைக்குள்ளே அவர் கொண்டு வருகிறதற்கு ஆயத்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வருகிறது. இனி காலம் செல்லாது. தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாய் வருகிறது. சபை ஆயத்தமாகவும் சொல்லி அல்லேலூயா, அல்லேலூயா. இனி காலம் செல்லாதுங்க, இனி காலம் செல்லாது. சபைக்குள் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்போ அப்படின்னா, சுயத்தை வெறுத்து, தனக்கானதை வெறுத்து, தன்னுடைய நிலையை வெறுத்து, அவருக்குள் சபை மறுரூபமாக்கப்படும் போது மட்டும்தான் வெளிச்சம் உதிக்கும், எழுப்புதல் அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒவ்வொருவரையும் எழுப்பும், விசுவாசிகளை எழுப்பும், விசுவாசிகளை எழுப்பும், பட்டணத்தை எழுப்பும். விசுவாசிகள் எழும்பும் போது பட்டணங்கள் எழும்பும், பட்டணம் எழும்பும் போது தேசங்கள் எழும்பும்.
அந்த எழுப்புதல் பற்றி பிடிக்கும். சபையிலே எழுப்புதலை ஆண்டவர் ஊற்றுவார் என்றால் சபை மறுரூபமாக்கப்பட வேண்டும், சபை மகிமை அடைய வேண்டும், சபை பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் எங்க இருக்கோம்? இரண்டு வகை நியாயத்திற்கு சபைக்கு அன்பு. ஒன்று, விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள் மாய்மாலமான காரியத்தை செய்து நான் சபையிலே ஐக்கியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு நியாயத்திற்கு செய்வது கண்டிப்பா நடக்கும். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, தேவனுடைய சமூகத்திலே நான் அமர்ந்திருக்கும் போது தேவன் சபையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு விசுவாசியாமல், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசியாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் இருக்கிற அவர்களுக்கு நியாயத்திற்கு, மாய்மலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நியாயத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, விசுவாசிகளுக்கும் நியாயத்திற்கு. ஒன்று, விசுவாசிக்காமல் இருப்பவர்களுக்கு. இரண்டாவது, விசுவாசிகளுக்கு நியாயம். விசுவாசிகளுக்கு ஏன் நியாயத்திற்கு? அஸ்திவாரத்தை குறித்து, தேவன் மேல் போடப்பட்ட அஸ்திவாரத்தை குறித்து, சபைக்குள் இருக்கிற அஸ்திவாரத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து அவர்கள் இன்னும் நம்பிக்கை இல்லாமல், கிறிஸ்து இப்ப வரமாட்டான், அவர் வருகிறதற்கு இன்னும் நாளாகும் என்று சொல்லிக்கொண்டு விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆயத்தம் இல்லாமல், எழும்பாமல், விழித்திராமல் நீ இருப்பாயானா உன்மேல் நியாயத்திற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு சபைகளும் ஊழியங்களும் எப்படி இருக்கிறது? அழைக்கப்பட்ட அழைப்பிலே அஸ்திவாரம் இல்லாமல் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆண்டு என்ன சம்பவிக்க போகுது? கடைசியா இந்த வார்த்தையை சொல்லி முடித்து, இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு சம்பவிக்க போக வேண்டியவை அப்படின்னா, இது புதிய தரிசனமோ புதிய வெளிப்பாடோ புதிய தீர்க்க தரிசனமோ அல்ல. 2026ஆம் ஆண்டில் 30ஆம் ஆண்டு வரைக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் சபைக்கு நிறைவேறி வருகிறது, தேசங்களுக்குள்ளே நிறைவேறி வருகிறது, ராஜ்யங்களுக்குள்ளே நிறைவேறி வருகிறது. தேசங்கள் வித்தியாசமாய் மாறுகிற அந்த வார்த்தை 2020ஆம் ஆண்டு சொன்ன அதே வார்த்தை 2030ஆம் வரைக்கும் அந்த வார்த்தை அப்படியேதான் இருக்கும். அல்லேலூயா. ஆவியானவர் சபைகளின் மேல், பிள்ளைகள் மேல், வாலிபர் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றுவார் என்று சொன்ன 2020ஆம் ஆண்டு சொன்ன அந்த வார்த்தை திரும்ப திரும்ப பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தையை திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கிறார். அவர் வருகை சீக்கிரமா இருக்கிறது. ஆயத்தமா? அவரின் வருகைக்கு நாம் நெருங்கி, அவர் சொல்லுகிறார், நான் வாசலில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான், நான் அவனோடு போச்சு, அவனும் என்னோடு கூட போச்சு. அல்லேலூயா. நாம் அவர் வருகைக்கு அவர் வாசலிலே, அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் வாசல் வரைக்கும் வந்து விட்டான்.
அதத்தான் யோவான் ஸ்நானகர் ஆண்டவராக இயேசு வனாந்தரங்களில் கூப்பிடுகிறவரின் அந்த சத்தம் இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு வழியை இன்றைக்கு அதே வார்த்தை தான் இன்றைக்கு சபைக்கு தேவை. அதே வார்த்தை தான் சபைக்கு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் அன்றைக்கு தொனித்தது, இன்றைக்கும் தொனிக்கிறது. நான் சீக்கிரமாய் வருகிறேன், நான் சீக்கிரமாய் வருகிறேன். சபையே ஆயத்தமாயிருக்கிறாயா? சபையே ஆயத்தமாயிருக்கிறாயா? சபையே விழிப்பாயிருக்கிறாயா? சபையே உன் மறுரூபத்தை உனக்குள் வைக்க உன் எக்கால சத்தத்தை தொனிக்க செய்வாயா என்று அல்லேலூயா அல்லேலூயா இன்றைக்கு வழியே மகாராஜா எதிர்பார்க்க முடியாது. நம்ம எந்த இடத்துல பரிசுத்தாவியானுடைய வழி நடத்துதல் இருந்தது. பரிசுத்தாவியானுடைய புதிதாக்கப்படுகிறது எங்க இருக்குது? நீ உன்னையிலேயே புதிதாக்கப்படாது. அல்லேலூயா. உள்ளான மனுஷன் தினமும் புதிதாக்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையில் நீ புதிதாக்கப்பட வேண்டும். கர்த்தரின் தியானத்தில் உம்முடைய மனதை தேவனுடைய சமூகத்திலே ஊற்றி நீ புதிதாக்கப்பட வேண்டும். உன்னுடைய ஞானம், அறிவு, புத்தி எல்லாவற்றிலும் நீ புதிதாக்கப்படுவது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. பரிசுத்தாவியினால் நீ புதிதாக்கப்படும் போது உன்னுடைய வாழ்க்கை முறை புதிதாக்கப்படும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தாவியானவர் நம்மை பார்த்து உன்னுடைய வாழ்க்கை எங்க இருக்கிறது? உன்னுடைய அபிஷேகம் எங்க இருக்கிறது? உனக்கு கொடுத்த அபிஷேகம் எங்க இருக்கிறது? கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் எங்கு? அவர் சொல்றாரு, வெளிப்பு உன்னை சுற்றி இருக்கிற சபையை சுற்றி என்ன நடக்குது, என்ன நடக்குது என்று சொல்லி நீ பார்க்கணும். என் சபையை சுற்றி என்ன நடக்குது, என் விசுவாசிகளை சுற்றி என்ன நடக்குது, என்னுடைய ஊழியத்தை சுற்றி என்ன நடக்குது, என்னுடைய குடும்பத்தை சுற்றி என்ன நடக்குது, என் பிள்ளைகளை சுற்றி என்ன நடக்குதுன்னு சொல்லி பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். நீ அதை சுற்றி பார்த்த சத்துரு உன்மேல் வருவதை நீ கண்டுபிடிக்க முடியும். ஆயத்தம் என்பது உன்னையும் குடும்பத்தையும் சபையையும் உன் ஊழியத்தையும் அபிஷேகம் உன்னை சபையை புதுப்பிக்கும். அபிஷேகம் உள்ளான மனுஷனை ஆவியினால் புதுப்பிக்கும். நீ உன் வாழ்க்கையை புதுப்பிக்கும். அதனால ஆண்டவரது பிதாவின் சித்தம் செய்யது அவர் பூமிக்கு. அல்லேலூயா. பிதாவின் சித்தம் செய்யவே அவர் பூமிக்கு வந்தார். அவர் வாழ்க்கையை கரையம் செய்து, அவருடைய வாழ்க்கையை கரையம் செய்து உன்னையும்
விலை மதிப்பு உள்ள இரத்தத்தில் விலையில்லாத அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நீ எங்கு இருக்கிற? இன்றைக்கு நீ எங்க இருக்கிற? இன்றைக்கு நீ என்ன செய்ய? சபையே, சபையே, நீ வெளிப்பாங்க. நீ என்ன செய்ய? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழும்பி அதற்கு இந்த புதிய ஆண்டு சொல்லுங்க, என்னை மறுரூபமாக்குங்க, என்னை புதிய மனுஷனாய் மாற்றுங்க, வேற இருதயத்தை எனக்கு தாங்க என்று சொல்லி செல்வம் கர்த்தர் நம்முடைய ஜீவியை அறுபது அந்த நாள் மிக சமீபமே, சொத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே, தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே, தேவைய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே, கால சத்தம் வானில் தொனித்திடவே, எமேசுமராஜனே வந்திடுவார், வானமும் பூமியும் மாறிடனும், வல்லவர் வாக்குத்தம் மாறிடாதே, தேவதூதர் பாடல் தோரிக்க, தேவன் அவரையே தரிசிப்போமே. அன்பின் பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றி. நீ பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த 2026 ஆண்டு இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய வாய்ப்பை, ஒரு புதிய தரிசனத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்து எங்களுடைய சபையை மறுரூபமாக்கப் போகிறதற்காக நன்றி. எங்களுடைய விசுவாசிகளை மறுரூபமாக்கப் போகிறதற்காக நன்றி. எங்களுடைய தரிசனத்தை ஆண்டவரே மறுரூபமாக்கப் போகிறதற்காக நன்றி. நாங்கள் பொறுமையான எந்திரமாய் ஆண்டவரே தானியத்தை போரடிக்கிற நல்ல இயந்திரமாய் ஆண்டவரை எங்களுடைய சபையை, எங்களுடைய விசுவாசியை, எங்களுடைய ஊழியரை, எங்களுடைய ஊழியங்களை மாற்ற போகிறதற்காக நன்றி. நம்முடைய தெய்வீக கருத்தில் ஒப்புக் கொடுக்கிற வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராம். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இக்காலத்தை வாயிலை வைத்து சத்துருவுக்கு எதிர் நின்று ஜெயிக்கத்தக்கதாக, ஆண்டவரே சத்துரு வருகிறதை அறிந்து ஆண்டவரை எதிர்த்து நிற்கத்தக்கதாக தேவன் இந்த நாட்களிலே அவர்கள் மேலே ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுவீராக. பரிசுத்தாவியானவர் அவர்களை ஆளுகை செய்வீராக. மகிமை நிறைந்த காரியங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம். ஆமென்.